என்னை பத்தி தெரிஞ்ச எவனும் உன் நேடல் பக்கம் கூட வந்திருக்க மாட்டான். அந்த திமிரு சௌத்ரிக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு ஒரு புள்ளையும் கொடுத்து அவனையே எனக்கு வேவு பார்க்கவும் அனுப்பிச்சிருக்கானா? வாய முடியா. நான் ஒண்ணு உன்ன மாதிரி கேடு கட்டவே இல்ல. அவன் யாரு புள்ள தெரியுமா? அவன் அப்பா யாருன்னு தெரியுமா? சும்மா இருங்கப்பா. இந்த ஆள் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லலைன்னா தப்பாயிடும். என் மகனோட பொறப்புக்கு களங்கம் கற்பிக்கிற இந்த ஆளுக்கு உண்மையை சொல்றதா நல்லது. என்னடி உண்மை? என்ன உண்மை? உன் உண்மையை சொல், நானும் கேக்குறேன். யோ, உன்னை விட்டு போன மறுநாளே நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டயா? பிறக்கிற குழந்தை உன்னோட காத்து படாம வளரட்டும்னுதா கண் காணாத இடத்துக்கு போய் புள்ளைய பெத்துக்கிட்ட. உனக்கு தாயா பிறந்தா? என் மூத்த புள்ளையோட சாவுக்கும் நீதாயா காரணம். அந்த மாதிரி ஒரு நிலைமை அருணுக்கு வரக்கூடாதுன்னுதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இத்தனை நாளா நாங்க அமைதியா இருந்தோம். அருண் உனக்கு பிறந்தவன் தான், உன் ரத்தம். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ கட்டின பொண்டாட்டிய அசிங்கமா பேசுறியே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா?